அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் சிந்தித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் 20வது அத்தியாயம் 131வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆறுதல் என்றால் என்ன? மனதில் கவலை ஏற்படும் பொழுது அந்த கவலைக்கு ஆறுதல் கூற வேண்டும். அந்த கவலைக்கு ஆறுதல் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த கவலையில் ஆழ்ந்து அதிலேயே முழு நேரமாக மனதை பறிகொடுத்து சிந்தனை இல்லாமல் சில நேரங்கள் பைத்தியமாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆறுதல் சொல்லுகிற ஒரு மனிதன் எல்லோருக்கும் தேவைப்படுகிறார். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அன்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் அன்று மனிதர்களாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஏன் மனிதர்களாக இல்லை? மனிதர்கள் மனித போர்வையில் விலங்கினங்களாக தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்பவர்களாக தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த கூடிய மனித கூட்டமாக அன்று இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய அருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமாக அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அறிவுரைகளை கொடுத்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து கொண்டே இருக்கிறான். 40 வயதிலிருந்து 63 வயது வரை கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லாதது இல்லாது சிந்திச்சிடக்கூடாது என்கிற அளவிற்கு ரொம்ப கண்ட்ரோலாக வைத்திருக்கிறான். அப்போ மனித படைப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, எப்போ மனுஷன் சொன்னாக்கா நீ வேற, மற்ற படைப்புகள்லாம் வேற. மனிதன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு முறை வாழ்ந்துவிட்டு இன்னொரு உலகத்தில் இன்னொரு முறை வாழப்போகிற படைப்பு. மற்ற படைப்புகளெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தோடு செத்து போகிற படைப்பு. இப்படி சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த மனித படைப்பு மாத்திரம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உன்னதமான படைப்பு, மிக உயர்ந்த படைப்பு, ஒரு அரிய படைப்பு. மற்ற படைப்புகள் எல்லாமே, மனிதன் அல்லாத மற்ற படைப்புகள் எல்லாமே வேறு படைப்புகள். அதுவும் படைப்புகள் தான். ஆனால் அந்த படைப்புகளுக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இங்கே உயிரோடு வாழ வேண்டும், செத்து போய்விட வேண்டும். மற்ற படைகளுக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் மனித படைப்புக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும். வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நீ செத்து போய் விடுவாய். செத்து போன பிறகு இன்னொரு இடத்துல போய் மீண்டும் வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழுகிற அந்த வாழ்க்கை என்பது உனக்கே தெரியாது எவ்வளோ காலம் வாழ்வாய் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்க போகிற வாழ்க்கை. அங்கே வேறு படைப்புகளே கிடையாது. எவ்வளோ சூப்பர் கருத்து பாருங்கள். இந்த கருத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த மனித இனம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அங்கே கிடைக்கிற இன்பங்களை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வாழும். அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் படைத்து வைத்திருக்கிறேன்.
அந்த படைத்து வைத்திருக்கிற அந்த கவர்ச்சியான பொருள்களை பார்த்து இந்த மனிதன் ஓடி விடுவான். அதனால் நான் கவர்ச்சியாக படைத்து வைத்திருக்கிற அந்த பொருள்களின் பக்கம் மனதை செலுத்தி விடாமல் இதையெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொண்டு இன்னொரு உலகத்தில் வாழ போறிய, அதுக்காக வேண்டி நான் சொன்ன மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை நீ சொல்ல வேண்டும். இதை தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் ஏற்றுக்கல, பெரும்பாலான மனிதர்கள் ஏற்றுக்கல. அதனால் கவலைப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த அழகான கருத்தை நானாக சொல்கிறேன், நம்மை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான்ப்பா கேளுங்கன்னு சொல்லும்போது யாரும் கேட்க மறுத்தார்கள். நிறைய பேர் எதிர்த்தார்கள், மாறாக வேறு வேறு விமர்சனங்கள் வைத்தார்கள். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு அவர்கள் என்ன இந்த மனித சமுதாயம் கேட்க மாட்டேங்குதே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்த நேரங்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆறுதல் சொல்லுகிறான். இந்த ஆயத்தில் 131 என்ன சொல்கிறான்? வலா தமுத்துன்ன ஐனைக்க இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்தல் ஹயாத்தி துன்யா. உலக வாழ்க்கையில் மனிதர்கள் விரும்புகிற மாதிரி, அழகாக இருக்கிற மாதிரி பல விஷயங்களை நான் படைத்திருக்கிறேன். அதன் பக்கம் மனிதர்கள் ஓடுகிறார்கள். நீ அவங்க பக்கம் ஓடிடக்கூடாது. யாரை பார்த்து சொல்கிறாங்களா? ரசூலை பார்த்து சொல்கிறான். அவங்களாம் எல்லாம் ஓடுறாங்களே, அதனால் நீனும் அவங்க பக்கம் ஓடிடாத. எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, வலா தமுத்துன்ன ஐனைக்க, உன்னுடைய கண்ணு கூட அந்த பக்கம் பற்றக்கூடாது. எதன் பக்கம்? எந்த விஷயத்தை நான் கவர்ச்சியாக வைத்திருக்கிறவனோ, எதில் ஆசை ஏற்படுமோ அந்த விஷயத்தை நான் தான் படைத்திருக்கிறேன். அது சோதனையாக படைத்திருக்கிறேன். எல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஓடிடக்கூடாது. நீ சொன்ன இந்த கருத்தில் நீ முதல்ல உறுதியாக இருக்க வேண்டும். நீ உன் செயல் மூலமாக, சொல் மூலமாக, நடைமுறை மூலமாக நீ முதல்ல நான் சொல்லுகிற இந்த கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால நீ அவங்க ஓடுறாங்கன்னு கண்ணை கூட அங்கே போட்டுறாத. அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், நீ நஃப்தினஹும் ஃபீஹி, நான் இந்த பொருள்களை படைத்திருப்பதெல்லாம் அவர்களுக்கு சோதிப்பதற்காக படைத்திருக்கிறேன். ரிஸ்க்கும் ரப்பிக்க, உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடத்தில் உனக்கான ரிஸ்க்கு இருக்கிறது, வாழ்வாதாரம் இருக்கிறது. அதை பற்றி நீ கவலைப்படாத. ஹைரும் அபுக்கா, அது சிறந்ததாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உனக்காக கொடுக்கப்பட்ட ரிஸ்க்கும் நிரந்தரமாக தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியாது. நின்று எப்படி அழகான வசனம் பாருங்கள். 131 ஒரு சின்ன வசனமாக இருக்கிறது, ஆனால் முழு மனித சமுதாயத்திற்கும் தேவையான மிக முக்கியமான வசனமாகவும் இருக்கிறது. இந்த உலகத்திலும் உனக்கு ரிஸ்க் இருக்கிறது. எப்படிப்பட்ட ரிஸ்க்? அது சிறந்த ரிஸ்க்காக இருக்கிறது. நீ அலைய தேவையில்லை அந்த ரிஸ்க்கை நோக்கி, உன்னை தேடி அது வரும். அதுவும் அந்த ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்கை உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை விட ஒரு மில்லி அளவு கூட உன்னால் எக்ஸ்ட்ரா நீ யூஸ் பண்ண முடியாது. உனக்கு இவ்வளோன்னா இவ்வளோ தான், இவ்வளோ டேஸ்னா இவ்வளோ காலங்கள் தான், இவ்வளோ அரிசின்னா இவ்வளோ அரிசி தான், இவ்வளோ பருப்புனா இவ்வளோ பருப்பு தான், எல்லா விஷயங்களும் உனக்கு இவ்வளோ தான். அப்போ இந்த உலகத்தில் உனக்கு அனுபவிப்பதற்காக சில பொருட்களை படைத்திருக்கிறேன். அந்த படைத்த அந்த பொருள்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. ஆனால் நிரந்தரமானது இன்னொன்று இருக்குது. அதை பற்றி கவலைப்பட்டு இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அவங்க பக்கம் கண்ணை போட்டுக்கிட்டு அந்த கொள்கையை பின்பற்றி கொண்டு, என்னடா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் நீ டைவ் அடிச்சிடக்கூடாது. நீ இந்த கருத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த உறுதியாக இருக்கிற கருத்தின் பக்கம் நீ நிலையாக இருக்க வேண்டும். அதற்கான அந்த வாய்ப்பை நானே உனக்கு வழங்கி இருக்கிறேன். என் பக்கத்திலிருந்து அது நான் சப்போர்ட் பண்ணுகிறேன். அதன் காரணத்தினால நீ அதில் உறுதியாக இருந்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வசனத்தில் கண்ணை போட்டு விடாத என்ற என்ன அர்த்தம்? 1000 பேர் 1000 மாதிரி இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த படைப்புடைய லட்சணமே தெரியாது. ஃபஸ்ட் அவனுக்கு தான் எதற்காக படைக்கப்பட்டவனே தெரியாது. அவனுக்கு எதற்காக உயிர் வாழ்கிறோன்னே தெரியாது அவனுக்கு. ஏன்? அதை பற்றிய நாலேஜ் அவனுக்கு இல்லை. அதன் பக்கம் அவன் திரும்பல. முதல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியில் என்ன, அவன் மைண்டில் என்ன இருக்குது என்று சொன்னால், நம்ம நமக்கு 1000 காலம் இங்கே வாழ்கிற மாதிரியும், இங்கே இந்த உலகத்திலே வாழ்கிற மாதிரியும், எல்லாத்தையும் நாமளே அனுபவிக்கிற மாதிரியும், எல்லாத்தையும் அனுபவிச்சுற மாதிரியும் இவன் கற்பனை பண்ணி கொண்டு இவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். என்னைக்கு உணர்வான்? அவன் என்னைக்கு உணர்வான் என்று சொன்னால், நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள்லாம் உண்மை என்று உணர்கிற நேரம் அவனுக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் மௌத்து. அந்த உணர்கின்ற நேரம் வரும் பொழுது அவன் உணருவான். அப்போ நான் அவனுக்கு தண்டனையா நன்மையா என்பதை நான் பார்த்து கொள்வேன். ஆனால் நீ அங்கே போய் கண்ணை போட்டுற விடாது. எங்கே போட்டுற விடாது?
ஓடுறாங்கிறதுக்காக நீ போடாமல் நான் சொல்லுகிற மாதிரி நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துக்களை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கும் மற்ற படைப்புகளுக்குமான வித்தியாசத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் நினச்சிட்டு இருக்கிறான் எல்லாமே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கிறான். மற்ற படைப்புகள் வேறு, அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு வாழ்கிற மாதிரி படைத்து வைத்திருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட எல்லாமே அவன் சொன்ன மாதிரி தான் செய்கிறது. அவனால் படைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் அவன் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்கிறது. எஃபலூன மா யுமரூன், அவைகள் எல்லாம் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அது செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் விசித்திரமாக நான் படைத்திருக்கிறேன். எப்படி விசித்திரமாக படைத்திருக்கிறேன்? இவனுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்து அதை சிந்தித்து பார்க்க வைத்து அது சரியா தவறா என்று விளங்குகிற ஒரு அறிவை நான் கொடுத்திருக்கிறேன். இவன் சுதந்திரமான மனிதன், இவன் விளங்கி செயல்படுகிற மாதிரி இவனுக்கு மூளையை கொடுத்திருக்கிறேன். அதனால விசித்திரமான படைப்பு. மற்ற படைப்புகளுக்கெல்லாம் கேள்வி கணக்கே கிடையாது. ஒரு முறை வாழும், மௌத்தாகும், அவ்வளோதான். அதுக்கு எல்லா படைப்பும் அதுதான். சூரியன் திருப்பி எழுப்பப்படுமா மறுமை நாளில்? சந்திரன் எழுப்பப்படுமா? நாம் பார்க்க எல்லா படைப்புகளும் மீண்டும் எழுப்பப்படுமா? எழுப்பப்படாது. அது முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சால் போக வேண்டியது தான். ஆனால் நமக்கு மாத்திரம் விசேஷமாக அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தின் மேற்பரப்பில் வாழ வைத்து, இந்த உலகத்தின் மேற்பரப்பில் வாழும் பொழுது படைத்தவன் என்ன சொன்னானோ அது மாதிரி வாழுகிற மாதிரி உள்ள அறிவை கொடுத்து சிந்தித்து பார்க்க வைத்து, நல்லது எது கெட்டது என்று புரிய வைத்து, மூளையின் அடித்தளத்தில் அதற்கான உறுப்புகளை சரியாக படைத்து, சின்ன விஷயத்தை கூட நம்ம உணர்கிற ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு கெட்டுப்போன பொருளை சாப்பிட மாட்டோம். நம்ம சாதாரணமாக ஒரு பொருள், நல்ல நமக்கு விருப்பமான பொருள், நைட்டு சமைச்ச பொருள் ஃப்ரிட்ஜில் வைக்கல, காலையில் மறந்துட்டாங்க, எடுத்து வாயில் காலில் வைக்கிறோம், ஒரு ஸ்மெல் வருது. ஸ்மெல் வரும்போது தூக்கி போட்டுடுறோம். அதை எப்படி போடுறோம்? என்ன மூக்கில் வச்சு ஸ்மெல் வருதுன்னு பார்க்குறோமா? தூக்கி போட்டுடுறோம். ஆனால் நம்ம தூக்கி போட்ட அந்த பொருளை இன்னொரு விலங்கினம் சாப்பிடுகிறது. அதுக்கு என்ன செய்யலை? எது இல்லை, உணர்ந்து பார்க்கிற அறிவு இல்லை. அதுக்கும் அதே மூக்கு தான் இருக்குது, நமக்கும் மூக்கு தான் இருக்குது. நம்முடைய மூக்குக்கும் அதனுடைய மூக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. உணர்கின்ற அறிவுல வித்தியாசம் இருக்குது. நமக்கு வாயில் கொண்டு போகும்போதே வாந்தி வருது, அது என்ன பண்ணுது? கொட்டுனது அப்படியே திருட்டு போயிட்டே இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குது, யாராவது வந்துடுவாங்களா அந்த கொட்டின பொருள் திங்கிறதுக்குண்டு? ஏன்? அதுக்கு உணர்கிற அறிவு கிடையாது. திங்கணும், அவ்வளோதான். அதுக்கு எது இருந்தாலும் திங்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஸ்மெல் அடிக்குது, நாத்தம் அடிக்குது, கட்டுப்போன பொருள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஏன்? அதற்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அது கிடைச்சதை திங்கணும், சாகணும். நமக்கு அப்படி இல்லை. கிடைச்சதெல்லாம் திங்கக்கூடாது. அது உத்து பார்த்து மோந்து பார்த்து நல்லா இருக்குதான்னு பார்த்து திங்கணும். இதே கான்செப்ட் தான் எல்லாத்துலேயும் எல்லாம் சொல்கிறான் நமக்கு. உனக்கும் மற்ற படைப்புகளுக்கும் சிந்தித்து பார்த்து உணர்கிற மாதிரி உன்னுடைய உறுப்பின் தன்மை இருக்கிறது. உனக்கு படைக்கப்பட்ட உறுப்பு வேறு, அவைகளுக்கு படைக்கப்பட்ட உறுப்புகள் வேறு. பேரு தான் ஒன்று. உனக்கு இருக்கிற கண்ணு வேறு, அதுக்கு இருக்கிற கண்ணு வேறு. அதுக்கு இருக்கிற மூக்கு வேறு, உனக்கு இருக்கிற மூக்கு வேறு. அதுக்கு இருக்கிற அறிவு வேறு, உனக்கு இருக்கிற அறிவு வேறு. நீ அதுவும் ஒன்றும் கிடையாது. அது செய்கிற மாதிரி நீ செய்யக்கூடாதுப்பா. அது ஓடுற மாதிரி எல்லாத்தையும் ஓடிடக்கூடாது. அது அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவிச்சிடக்கூடாது. உனக்கு என்று ஒரு கட்டளை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீ சாதாரண ஆள் கிடையாது. படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிறாய். சிந்திக்கின்ற அறிவை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து உன் சுற்றுப்புறத்தில் நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் சிந்திச்சு பாருங்கிறான்லாம். காலைல சொல்கிறாங்க மைக்கு ஜமாத்தார்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இன்னாருடைய பேரன் இன்னாருடைய இது மௌத்தாகி விட்டார்கள், 9:30 மணிக்கு அடக்கம் மணி எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல. இந்த அறிவிப்பு உன்னோட மூளையில் கொண்டு செலுத்தணும்னு அர்த்தம். இந்த அறிவிப்பு ஒருவேளை எனக்கும் வரலாம், எனக்கு வரலாம், என்ன கண்டிப்பாக வரும். அப்போ வரும்பொழுது நான் என்ன வைத்திருக்கிறேன்? நானும் அந்த நாய்க்கு யாராவது சொல்கிறாங்களா? நாய் செத்து போச்சு, இது மாதிரி பேட்டை தலை இன்னாருடைய நாய் செத்து போச்சு அறிவிப்பு செய்கிறாங்களா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு யாரும் அறிவிப்பை செய்ய மாட்டாங்க. மற்ற விலங்கு மாடு செத்து போச்சு சொல்கிறாங்களா? யாராவது அறிவிப்பு செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலம் நுதி கண்ணகும் மினல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் அல்லஹும் எரிஞ்சுவூன். இவர்களுக்கு முன்னால் இவர்கள் வாழ்கின்ற காலத்தில் பல சம்பவங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய இன்னைய மரணம் நாம் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழப்போவதில்லை என்பதற்கான உதாரணம். அந்த அறிவிப்பை நீ கேட்டுக்கொண்டு நானும் செல்லப் போகிறேன். அதான் அர்த்தம். அதுக்கு இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம்? நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்ட்ட போகிறோம். அவங்க போயிட்டாங்க, நானும் போகிறேன். அப்போ நானும் போகிறேன்னா என்கிட்ட என்ன இருக்குது? நான் போகணுன்னாக்கா அல்லாஹ்ட்ட போய் எதை காமிக்க போகிறேன்?
எந்த விஷயத்துக்காக என்னை படைத்திருக்கிறான், மற்ற மிருகங்களை எப்படி படைத்திருக்கிறான், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அது மாதிரி நான் அலையக்கூடாதுப்பா, அதுக்கு தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் அனுபவித்திருக்காண்டி பல விஷயங்களை படைத்திருக்கிறேன், உனக்கும் படைத்திருக்கிறேன், நீனு சாப்பிடு, நீனு பட்டியெல்லாம் கிடக்க வேணாம், நீனு நல்லா அனுபவி, கல்யாணம் பண்ணிக்கோ, பிள்ளையை பெற்றுக்கோ, நல்லா சம்பாரி, வீடை கட்டிக்கோ, வாசலை கட்டிக்கோ, டைல்ஸ் போட்டுக்கோ, மார்பிள் போட்டுக்கோ, பிரச்சனை இல்லை, அதுலேயே ஃபுல்லாக கவனம் செலுத்திடாத. அதெல்லாம் இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக, சுகம் அனுபவிப்பதற்காக நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன், அது அசல் கிடையாது. அந்த அசலை நம்பி பெரும்பாலான நேரத்தை நீ கோட்டை விட்டாய் என்று சொன்னால் அதற்கு பிறகு உனக்கு டைம் கிடையாது. ஏன் டைம் கிடையாது? உன் படைப்புக்கு டைம் கிடையாது. அதுக்கு பிறகுதான் உனக்கு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கை நீ வாழுகிற 60 வயசோ 63 வயசோ 100 வயசோ கிடையாது. இது டெம்பரரி லைஃபு, அது பர்மனன்ட் லைஃபு. அப்போ பர்மனன்ட் லைஃபுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிறேன்னு யோசிப்பார். லிமா கத்தமத் பிஐதிகும், நீ என்னத்தை எழுதி வச்சிருக்க, என்ன செஞ்சு வச்சிருக்கிற, நான் சொன்ன மாதிரி வாழ்ந்துருக்கிறியா, கொஞ்சம் யோசிப்பார். ரொம்பலாம் வேணாம்ப்பா, நீ 24 மணி நேரம் சிந்திக்க வேணாம், நீ பாட்டுக்கு வேலை செய்ய, நீ பாட்டுக்கு சம்பாரி, நீ பாட்டுக்கு சாப்பிடு, நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணு, சும்மா 5 நிமிஷம் வா, நினச்சிப்பாரு. அவனை இது போன்ற சபைகளில் அமர்ந்து நினச்சிப்பாரு. அங்கே தான் உனக்கு இது எங்கே கிடைக்கிது உனக்கு இந்த வார்த்தை, எந்த இடத்துல இதை பற்றி உனக்கு அறிவு வருது? மார்க்கெட்டில் அறிவு கிடைக்குமா? இது மார்க்கெட்டில் மீன் விற்பான், கறி விற்பான், கோல்டு விற்பான், சில்வர் விற்பான். அங்கே உட்காந்துட்டு பேசுவானா, நீ இங்கே இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் இங்கெல்லாம் வராதிங்க சொல்லுவானே, எவனாவது சொல்ல மாட்டான். ஏன்? அங்கே இருக்கிற விஷயம் வேறு, இங்கு தான் அது கிடைக்கும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் முழுவதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 5 நேரம் சொல்லி அதுக்குன்னு செட்டப்பை ஏற்படுத்தி அழைத்து மக்களை, அங்கே வெற்றி இல்லை இங்கே வா, அங்கே வெற்றி இல்லை இங்கே வா, அங்கேயும் அனுபவி, இங்கே கொஞ்ச நேரம் வந்துரு, 5 நிமிஷம் வா போகிறோம், 25 நிமிஷம், மிஞ்சி பணம் 30 நிமிஷம், பாக்கி 23 மணி நேரம் 30 நிமிஷம் உனக்கு இருக்குது. நல்லா தூங்கு, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா நம்ம உங்கள் ஒய்ஃபோட என்ஜாய் பண்ணிக்க, நல்லா சாப்பிடு. எதுக்கு தலை வச்சா? நல்லா எல்லாவற்றையும் செய்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கொண்டே வாழுகிற வாழ்க்கை அமைப்பை சொல்லிக் கொடுத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கொள்கையை சொன்னால், அந்த கொள்கையை ஏற்க மறுத்தவர்கள் தான் அவர்களை எதிர்த்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அதன் பக்கம் பாடுபட்டார்கள். அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி 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 படிச்சுக்கிட்டே இருங்க, வழங்கிட்டே இருங்க. ஒரு ஆயத்தில் இவ்வளோ தோண்டு இவ்வளோ விஷயம் வருது. ஒரே ஒரு ஆயத்தான் சொல்லியிருக்கிறேன் நான். குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கிறது. நான் சொன்னது 20ல் 131வது வசனம் தான். இதை இன்னும் தோண்டினா இன்னும் கிடைக்கும், இன்னும் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அளவுக்கு பொக்கிஷமாக இருக்கிற இந்த குர்ஆனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கி அதை விளங்க வைத்து, இதை மக்களுக்கு முதல்ல விளங்கி கொடுங்க, சிந்தித்து பார்க்கட்டும், சிந்திக்கிற மாதிரி அறிவை தான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவன் சிந்திக்க மறுக்கிறான், வேறு எதையோ சிந்தித்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, அவங்க பக்கம் பார்த்துடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அறிவுரை சொல்லுகிறான். இந்த அறிவுரை நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. நம்மளுடைய நேரங்களை குறைஞ்சபட்சம் ஒரு 100ல் ஒரே 1% தான் அல்லாஹ் கேட்குறான். நம்மளை ரொம்பலாம் கேட்குறேன். 24 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் தான் 5 நேரம் தொழுகைக்கு, மற்றபடி வேலை செய்யும் உங்களை அந்த கழிப்பில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்குற இந்த அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நம்மிடத்திலே இருக்கிற தவறுகளை கலைந்து கொண்டு மௌத்தை நோக்கி வாழுகிற வாழ்க்கை முறைதான் இஸ்லாம். அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க